Hello friends, வணக்கம் and welcome back to Crutix Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ராயல் மெக். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராயல் மெக் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா கன்னட மூவி தான் இது. தந்தி யூடியூப் சேனல்ல தமிழ் டப்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பிலோ ஆவரேஜான மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ஷானனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஃபுட் டெலிவரி பாயா இருக்காரு. ஃபுட் டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு பிரச்சனையாகி ஒரு டைரக்டர் கிட்ட தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து ஓபன் பண்ணி பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி உருப்பணும்னு நினைக்கும் போது ஃப்ரெண்டோட அப்பானால வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோட அப்பாக்கு என்ன ஆச்சு, அப்பா ஆசையை நிறைவேற்றினாரா, காதலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சு இவங்க பண்ணக்கூடிய காமெடி கலாட்டா என்ன, நம்ம கதையோட ஹீரோ எதுக்கு ஃபுட் டெலிவரி பாயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஹாஃப் பேக்டு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் அவுட்புட் வந்திருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா தான் ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்துருவோம் ஜஸ்டிஃபை பண்ணி எஃபோர்ட் போட்டு நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத கமர்ஷியல் காமெடி டிராமாவை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் 10 பக்கத்துக்கு கதைன்னு ஒன்று எழுதி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. 24 கிராஃப்ட்ஸ்ல எதையுமே பெட்டராகவும் ப்ராப்பராகவும் யூஸ் பண்ணலையோன்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஸ்லோ அண்ட் ப்ரெடிக்டபிள் ஃபிளாட்டான சிம்பிளான எக்ஸிகியூஷன் நரேஷனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுவுமே அந்த அளவுக்கு ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் ஃபேக்டர்ஸை கிரியேட் பண்ணவே இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பெருசா எடுபடல. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா பிலோ ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த ராயல் மெக். ஏன்னா வழி தெரியாதவங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வழி கேட்டு போனா கூட போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துரும். கூகுள் மேப்பை போட்டு தலை சுத்தி மூக்க தொட்டு கணக்கா ரூட் தெரியாம சந்து பந்தெல்லாம் பூந்து போன கதையை எடுத்து படமாக்கி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்டிமெண்ட் காமெடி ரொமான்ஸ் ஆக்ஷன் சொல்லி எல்லாமே ரொம்ப அவுடேட்டடாகவும் சிம்பிளாகவும் ரொட்டீனான ஃபார்மேட்ல தான் இருந்துச்சு. ராயல் மெக் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.